இன்னைக்கு காலையில் ஊருக்கு போகலான்னு வண்டி எடுத்தா போகிற வழியில் நம்ம அண்ணன் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார். சரி கொடுப்போம், நம்ம எவனுக்காவது லிஃப்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு எவனாவது கொடுப்பான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். வண்டி எடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் அண்ணன் வயிற்றில் கை வச்சார். சரி அண்ணன் பிடிச்சுக்குவாருன்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கு அண்ணன் பொசுக்குன்னு தொடமலை கை வச்சிட்டாரு. நான் செதறிட்டேன். சரி ரைட்டு அப்படின்னு நான் ஓரம் கட்டிட்டேன். நோ தப்பாகுதுண்ணா. சரிங்கண்ணே, வேற யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டு போங்க, நம்ம வண்டியில் காற்று இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டிட்டு கிளம்பிட்டேன். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமையை பார்த்தா பெண்களை ஆண்கள்ட்ட இருந்து காப்பாற்றுறத விட ஆண்களையே ஆண்கள்ட்ட இருந்து காப்பாற்றணும் போல. என்ன நடக்குது? விஜயன் சொல்லி இதுக்கு ஒரு தனி டாஸ்க் ஃபோர்ஸ் தான் போடணும் போல. ஓ, இதனாலதான் இப்பெல்லாம் எவனும் லிஃப்ட் கொடுக்க மாட்டானா? அவனாவது லிஃப்ட் கேட்டான்னா அவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சு ஓடிடுறானுங்க அவனுங்களும். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த எல்லா மென்னும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் லைஃப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொதவாச்சு லிஃப்ட் கொடுத்தா செயின் அடிச்சிருவானோ, இல்ல பர்ஸை பிடிங்கிடுவானோ, இல்ல ஓரம் கட்டி நின்று கழுத்து மேல கத்தி வச்சிருவானோ, அப்படிதான் பயம் இருக்கும். இப்ப என்னடான்னா தொடையில கை வச்சிருவானோன்னு தான் பயம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஹைவேஸ்ல லிஃப்ட் கொடுக்காதீங்க. மயிரே போச்சுன்னு போயிருங்க. காலையில வெளியே போன பொண்ணு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருமா அப்படிங்கிற காலம் மாதிரி காலையில வெளியே போற பையன் சாயங்காலம் பத்திரமா வீட்டுக்கு வந்துருவானான்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இந்த மாதிரி